ஒரு நாள் அடிப்படை விழிப்புணர்வு பயிற்சி எல்லா உறுப்பினர்களுக்கும். இது மூலமாக நம்ம மதுரா நிறுவனத்தினுடைய சட்டத்திட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது மன்றத்தினுடைய 2 கூட்டங்களையும் எப்படி முறையாக நடத்துறதுன்றதும் மன்ற பதிவேடுகளை எப்படி பராமரிக்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் மன்றத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் எப்படி ஒற்றுமையாக இருந்து மன்றத்தை வழிநடத்திட்டு போகிறதுன்றதை பற்றியும் இந்த அடிப்படை விழிப்புணர்வு பயிற்சி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சொத்து பத்தை எடுத்துக்கோங்க. அதுலையாச்சும் நமக்கு பங்கு இருக்கா? இல்லையே. வீட்டில் புதுசாக ஏதாச்சும் நிலம் வயல்னு வாங்கினா நம்ம பேர்லையா வாங்குறாங்க? இல்லைங்க. அதையும் விடுங்க. பொதுவான விஷயங்களை எடுத்துக்கங்களேன். அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், நம்மளை கேட்டால் செய்கிறாங்க, நம்மளால் பேசக்கூட முடியாதுங்க. மொத்தத்தில் இந்த சமுதாயத்தில் நம்மளை 2ஆம் பட்சமாக தான் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த நிலை மாறணுங்க. மாறுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நாம் கையில் வருமானத்தை பெருக்கணும். நாளும் தெரிஞ்சவங்களாம் மாறணும். இந்த 2 விஷயமும் நமக்கு வரணும். சரி, கையில் வருமானம் வர்றதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு தொழில் செய்யணும். தொழில் செய்யணும்னா மூலதனம் வேணும். நம்மளை மாதிரி கஷ்டப்படுற ஏழை பெண்களுக்கு மூலதனம் வேணும்னா ஏதாவது மன்றங்களில் சேர்ந்தாதானே முதலீடு கிடைக்கும். சரி, 4 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன செய்யலாம்? 2வது கூட்டங்களில் போய் 4 பேரை சந்தித்து நாட்டு நடப்பு என்ன தெரியுது, என்ன நடக்குதுன்னு பேசினா தானே நமக்கு தெரியும். அப்போ தானே நம்மள்கிட்ட விழிப்புணர்ச்சி வரும். இப்போ நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். தப்பு நான் கூட சொல்லலை. உங்கள் தொகுதி நெறியாளர் ஒரு கதையோட வரியாக சொல்ல போகிறாங்க. அதுக்கடுத்து ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு அடுத்தடுத்து நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதை அப்படியே போர்டில் எழுதுவோம். கடைசியில் அந்த கதை எப்படி வருதுன்னு பார்ப்போமா? வாங்க, தொகுதி நெறியாளர் கொஞ்சம் அப்படியே இந்த கதையை ஆரம்பிங்க. கதை சொல்லும் விளையாட்டு. இப்போது நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையோட முதல் வரியை நான் சொல்லுவேன். அடுத்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வரியாக அந்த கதையை சொல்லணும். நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் தொகுதி நெறியாளர் போர்டில் இந்த கதையை எழுதிக்கிட்டே வருவார். கடைசியில் அந்த கதை எப்படி வளர்ந்துருக்குதுன்னு பார்ப்போமா? அதன் முடிவு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொக்கம்பட்டின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் சுந்தரின்னு ஒரு அம்மா. அந்த அம்மாவுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. வயசு 35 வயசு. அவளுடைய கணவன் குடிகாரன். ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். இதுதான் கதையோட முதல் வரி.